இல்ல அது உங்களுக்கு வடமேற்கு திசையை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் ஏற்கனவே சொன்ன டீனேஜ் அப்படின்னு சொன்னேன்ல, அதுதான் இந்த வடமேற்கு திசையில வீட்டுக்குள்ளார படிக்கட்டு போட்டாங்க. அதே மாதிரி வடமேற்குல வடக்கு பார்த்த நீச்ச வாசல் போட்டுட்டாங்க. வடமேற்குல வடக்கு நீச்ச தெருக்குத்து ஒண்ணு வருது, இல்ல மேற்குல தெருக்குத்து வீட்டில் மோதுவது போல இருக்குது. இந்த மாதிரி தவறான அமைப்புகள்லாம் வடமேற்கு திசையில இருந்துச்சுன்னா அது பாதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டினுடைய டீனேஜ் பசங்க, டீனேஜ் பெண்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்துல தொடர்ந்து ஒரு பெண் காதல் திருமணம் பண்றாங்க, அதாவது அந்த குடும்பத்துக்கு அவப்பெயர் எடுப்பது போல ஒரு காதல் திருமணம், கௌரவ இழப்பை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அது வடமேற்குல பாதிப்பு இருக்கும் அந்த வீட்டுல. அதே போல காதல் தோல்வி இருக்குல்ல, காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள், அது அந்த வடமேற்கு பாதிக்கப்பட்ட வீட்டுல ஆண்களுக்கு ஏற்படுது. பெண்களாக இருந்தா என்ன பண்றாங்க, காதல் திருமணம் வீட்டுக்கிட்ட தெரிவிக்காம ஓடி போய் அந்த ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திடுறாங்க. பசங்க காதல் தோல்வி ஏற்படுத்தி சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு முடிவுக்கெல்லாம் போயிடுறாங்க. இதனுடைய இதுதான் வடமேற்கு பாதிக்கப்பட்ட சூசைட் உண்டு. அதுதான் நம்ம ஏற்கனவே மொபைல் அடிக்ஷன் ஆகி சூசைட் பண்ணவங்க இருக்காங்க. இந்த ப்ளூ வெல்ஸ் சொல்லிட்டு ஒரு கேம்ஸ் வந்துச்சு, அதுல நிறைய பேர் சூசைட் பண்ணாங்க, பசங்க, சின்ன பசங்கலாம். இதுக்கு எல்லாமே அந்த வடமேற்கு பாதிக்கப்பட்ட வீடுகள் தான்.